கவிஞர் தனபால் பண்டிகை கால மகிழ்வுகளை பெரிதும் வழங்குபவர் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும், கவிஞர் இனியவன் தந்தையே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. அப்பான்றது யார், அம்மான்றது யார்? அம்மான்றவங்க ஹோம் மினிஸ்டர், அப்பான்றவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சாதாரணமான ரோல் கிடையாது. அம்மான்றவங்க 10 மாதம் சுமந்துருக்கலாம். அவர் தனபால் உருகி பேசினார். ஆனால் அப்பா என்பவன் சுமந்தவனையும் சேர்த்து சுமந்து வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா பார்த்துக்காம அவன் தான் அப்பா. சார், அன்னை ஓர் ஆலயம் இல்லைன்னு சொல்ல, அந்த ஆலயத்தில் இருக்கிற சாமி தான் சார் அப்பா. உனக்கு தெரிஞ்சுங்க, சாமிய தெருவில் நிக்க வச்சாலும் வணங்குவான், கோயிலுக்குள்ள வச்சாலும் வணங்குவான். ஒருவேளை கோயிலுக்குள்ளே சாமி இல்லை என்று சொன்னால் யாரும் கோயிலுக்கு போவே மாட்டாங்க என்பதை தயவு செய்து ஞாபகத்தை வச்சுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சிம்பிளா சொல்லுவான். அந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்து சொன்ன அப்பாவுடைய கஷ்டங்களை ஒருத்தன் மகிழ்ச்சியா சொன்னான். டங்கா மாறி ஊதாரி புட்டுக்கிட நீ நாரி. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? டங்கா மாறி ஊதாரினா அப்பாவுடைய கஷ்டங்களை. அது கடந்துட்டு போகுது. டங்கா மாறினா என்னையா? நடுவர் அவர்களே, டங்கா என்றால் தங்கம் என்று பொருள். தன்னுடைய பிள்ளைகளுடைய கஷ்டத்திற்காக வீட்டில் இருக்கின்ற தான் வைத்திருக்கின்ற ஒற்றை மோதிர தங்க மோதிரத்தை மார்வாடி கடையில் வைத்துவிட்டு, மாறி என்றால் மழை, தண்ணி மாதிரி செலவு செஞ்சாலும் ஊர் மக்கள் அவனை ஊதாரி என்று சொன்னாலும் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக தான் இந்த அவப்பெயரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகப்பன்கள் பாடுகின்ற அந்த சோகப்பாட்டை சந்தோஷமாக பாடுகின்ற அப்பாக்கள் பாடுகின்ற பாட்டு தான் டங்கா மாறி ஊதாரி. ஆஹா. நடுவர் அவர்களே, அடுத்த வரி தான் ரொம்ப சோகமான வரி. புட்டுக்குன நீனாரினா மனசே பேச்சே வரலங்க எனக்கு. இவ்வளவு சோகமா ஒருத்தனால எழுத முடியுமா? வாழுகின்ற காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லா கஷ்டத்தையும் பட்ட தகப்ப நடக்க முடியாம சோர்ந்து காலெல்லாம் தளர்ந்து போறான். பார்த்தீங்களா? நடையிலேருந்து தளர்ந்துடுறான், கையில் ஒரு கொம்போடு அப்படியே நடக்கிறான். புட்டுக்கிறான்ல, பொண்டாட்டி பார்க்காது, புள்ள பார்க்காது, பையன் பார்க்காது. அப்போ கூட சொல்லுவான், என் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா. இந்த பாட்டை எப்படி பாடிக்கணும், இவ்வளோ சந்தோஷமாக பாடிக்கணும். சோமம் டங்கா மாறி ஊதாரி புட்டுக்கின நீ நாரி, இப்படிதான் பாடிருக்கணும். இது அம்மா கிட்ட கொடுத்தா அப்படிதான் பாடிருக்கும். ஆனால் அப்போ அவன் சந்தோஷமாக பாடுவான். சார், தான் தவறி விழுந்த இடத்திலே தவறி கூட தன்னுடைய பிள்ளைகள் விழக்கூடாது என்பதற்காக நினைக்கின்ற ஒரு இதய தெய்வம் யாருன்னா அப்பா. சார், என் கண்ணில் கண்ணீர் வரலாம், என் பிள்ளையோட கண்ணோட ஓரத்துல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு கைய ரெடியா இதயத்தை அப்படியே வச்சுட்டு வா. வாச்சாமி, நான் பார்த்துட்டா, டே அப்பா இருக்கண்டா. அவன் தான் சார் மகிழ்ச்சியோட உயர்ந்த உருவம். அப்பா சொல்லுகின்ற 7 வார்த்தைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, எல்லாமே சரியா போயிடும். 2, நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம். 3, நல்லது தானே நடக்கும், உன் மனசுக்கு ஒரு கெட்டதும் வராது. 4, உடம்பு பார்த்துக்க சாமி. 5, உன்னை நான் நம்புறேன்டா, நீ என் புள்ளடா. 6, நீ நல்லாவே வருவேன்னு எனக்கு தெரியும். 7, குடும்பத்தை பார்த்துக்கோ, பிள்ளைய பார்த்துக்கோ. இந்த 7 வார்த்தைகளை, இந்த 7 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையாவது எங்க அப்பா சொல்லாம உலகத்திலே ஒரு தகப்பனும் இல்லை. வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு, வலிக்காத மாதிரி அடிச்சுட்டு படுறா அப்படின்னு சொன்னா அவ அம்மா. வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டாலும் தூங்காம வலியோடு உட்கார்ந்து இருக்கிறவன் அப்பங்காரன் சார். அவன் தான் எல்லா காலங்களிலும், பண்டிகை காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.